இன்னைக்கு காலையில எழுந்ததுமே ஒரு மாதிரி மைண்டே சரியில்ல. சரி இன்னைக்கு டியூஸ்டே தானே காலையில எழுந்து பூஜை பண்ணலாம். கொஞ்சம் மைண்ட் செட் ஆயிடும்னு எழுந்ததும் குளிச்சுட்டு வந்து தான் கிச்சனுக்குள்ள போனேன். லஞ்சுக்கு இன்னைக்கு சிம்பிளா காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் கர்ட் ரைஸும் பண்ணிட்டேன். மார்னிங்க்கு நைட்டு வச்ச சப்பாத்தி இருந்துச்சு. அதை கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டேன். கொத்து சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நைட்டே சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன். கொத்து சப்பாத்தியோட ரெசிபி வந்து அப்கமிங் வீடியோஸில் போட மறக்காமல் பாருங்கள். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அப்படியே செடியெல்லாம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் காய போட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். கார்த்திக்கும் குளிச்சுட்டு வந்துட்டார். லக்ஷுக்குட்டியும் அப்படியே எழுந்துட்டான். எனக்கு என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சிலை கூட கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போல்லாம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த சிலையை பார்க்குறப்போ கொஞ்சம் காமாக ஆயிடுவேன். பூஜைலாம் முடிச்சுட்டு லக்ஷுக்குட்டிக்கு பட்டை போட்டு விட்டாச்சு. கார்த்திக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டு கஞ்சி வச்சு லக்ஷுக்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு அவனையும் அப்படியே தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். இப்படி தான் என்னோடய மார்னிங் போச்சு. தட்ஸ் இட் கைஸ், பை பாய்.